ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த 5 நாளாக என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காய் தொட்டி நம்ம தூக்கி வீசிடுவோம்ல, அதை வச்சு வீட்டில் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் தொட்டியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ கையில் எடுத்தாலும் இந்த நார் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் உப்பு காகிதம் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குரடில் தேங்காய் தொட்டியை பிடிச்சிட்டு இது மாதிரி சுற்றி சுற்றி காமிக்கும்போது அந்த நார் எல்லாமே கருகிரும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க இந்த மாதிரி இரும்பு நார் எடுத்து நம்ம தேய்ச்சோம்னா போதும், ஈஸியாக க்ளீன் ஆயிரும். நமக்கு கை வலிக்காது. இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆனதுமே அதோட வேஸ்ட் எல்லாமே இருக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செடியும் ஹெல்த்தாக இருக்கும். இது மாதிரி நமக்கு எத்தனை தேங்காய் தொட்டி தேவைப்படுமோ அதெல்லாமே எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு யூஸ் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு தான். நான் வாங்கும்போது சின்ன தட்டமாக வாங்கிட்டேன். ஊதுபத்தியோட டஸ்ட் எல்லாமே வெளியே தான் விழுகும். அதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் தொட்டி நல்லா அகலமாக இருக்கணும். அதில் கோலப்படி ஃபில் பண்ணி ஊதுபத்தி குத்தி வச்சோம்னா அதோட டஸ்ட் எல்லாமே உள்ளதாக விழுகும். கொஞ்ச நாள் போய் கோலப்படியும் சாம்பலையும் சேர்த்து நம்ம பாத்திரம் விளக்குறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், இது மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தும்போது புகை வர்றதை பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதை நம்ம தேங்காய் தொட்டிலையும் ட்ரை பண்ணலாம். ஒரு சில்வர் பிளேட் இல்லைன்னா காயின் வச்சு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு இது மாதிரி ஹோல் இருக்க தேங்காய் தொட்டியை வச்சு மூடி வைக்கும்போது நல்லா அழகாக வருது. என்ன தான் கம்ப்யூட்டரில் சாம்பிராணி பிடிச்சாலும் நம்ம தணலில் சாம்பிராணி பிடிக்கிற மாதிரி இருக்காது. குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக தேவைப்படும். முதலையெல்லாம் வீட்டுக்கு அடுப்பு இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் அதில் தான் காய வைப்போம். ஈஸியாக சாம்பிராணி பிடிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தேங்காய் தொட்டி தான். அதுக்கு இது மாதிரி தேங்காய் தொட்டியை ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் கண்டினியூஸாக வைக்கும்போது எரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எரியும் போதே தனியாக எடுத்து வச்சு நெருப்பு அணைஞ்சதுமே தணலில் சாம்பிராணி போட்டு பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் தொட்டியை ஒரு டெக்கரேஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக தலைமூடி தான் செட் ஆகும். நம்ம கண்ணு மூடி எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த ஹோல் வழியாக மண் தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இதை ஹேங்கிங் பண்ணுறக்காக நான் ஒரு பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் கயிறு, சரடு அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நூல் மட்டும் செட் ஆகாது. அதை எந்த லென்த்துக்கு வேணுமோ ஈக்குவலாக 3 பீஸ் கட் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக நாட் போட்டு வச்சிடலாம். அதை அப்படியே தனியாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு நாட் போட்டு வச்சிடலாம். அது ரவுண்டு ஷேப் மாதிரி இருக்கணும். இப்போ அந்த 3 கைத்தையுமே சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு சைடு நாட் போட்டோம், அனதர் சைடு சும்மா தான் இருக்கும். அதை எடுத்து இந்த ரவுண்டாக நாட் போட்டதில் இது மாதிரி 3ஐயும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் தயிர் சட்டி, மோர் சட்டியெல்லாம் பரண்டில் இது மாதிரி தான் தொங்க விட்டுருப்பாங்க. இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம மண் போட்டு வச்சுருக்க தேங்காய் தொட்டியை அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம செடியும் வைக்கும்போது நம்ம வால் ஹேங்கிங் சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் ரொம்ப பெரிய செடியெல்லாம் வளர்க்க முடியாது. ரொம்ப சின்ன செடி தான் வைக்க முடியும். மணி பிளான்ட் அது மாதிரி சின்னதாக வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் ஹேங்கிங் 2 கலர் லைட்ஸோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான டிப் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஹோல் இருக்க தேங்காய் தொட்டியை ஆயில் ரீஃபில் பண்ணுறதுக்கு, சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.